ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக தொடர்ந்து தமிழ் தடம் சேனலை வாட்ச் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வணக்கம். வணக்கம். சிஜேபியினுடைய போராட்டம் தொடர்ந்து இன்றும் நடந்துட்டு வருது. ஜந்தர் மந்தரில் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் நேற்று தாக்கப்பட்டிருந்தார், கைது செய்யப்பட்டிருந்தார் அப்படின்ற செய்தியெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. பிஎம்னுடைய வீட்டை முற்றுகிட்ட போனாங்க. ஸோ கைது பண்ணியிருந்தாங்க காவல்துறை. ஸோ எப்படி பார்க்குறீங்க? அதை கண்டித்து நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூட அறிக்கை இப்போ வெளியிட்டிருக்காரு. ஸோ எப்படி பார்க்குறீங்க டெவலப்மெண்ட்டை? ஸோ இப்போ நீங்கள் சொன்னது போல் இப்போ சிஜேபியை பொறுத்தளவில் திரும்பி அவங்க போராட்டக்காரர்கள் ஜந்தர் மந்தரில் கூட ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க பார்லமெண்ட் பில்டிங்கை நோக்கி மார்ச் பண்ணி போகிறாங்க. அதுக்கப்புறம் தடுத்து நிறுத்தப்படுறாங்க, கைகலப்பெல்லாம் ஏற்படுது. அதுக்கப்புறம் கூட்டம் ஓரளவுக்கு கலையுது. அப்புறம் திரும்பவும் பார்த்தா ஜந்தர் மந்தரில் அவங்க கூட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ திரும்பவும் ஜந்தர் மந்தரில் ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் கூடியிருக்காங்க. நேற்று பார்த்தோம்னா புதுசாக ஒரு ட்விஸ்ட் ஒன்று ஏற்படுது. காங்கிரஸ் பார்ட்டி ஒரு சர்ப்ரைஸான ஒரு நடவடிக்கையில் அவங்க ஈடுபடுறாங்க. மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வீட்டில் எல்லாரும் கூடுறாங்க. அவரோட பிறந்தநாளுக்காக எல்லாரும் அழைக்கப்படுறாங்க. காங்கிரஸ் எம்பிஸ்லாம் அழைக்கப்படுறாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து மல்லிகார்ஜுன கார்கே அவர்களோட வீட்டில் கூடுறாங்க. அதுக்கப்புறம் சர்ப்ரைஸாக அங்கேருந்து அவங்க பிரைம் மினிஸ்டர் ரெசிடென்ஸுக்கு போகிறாங்க. பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வீட்டை நோக்கி மார்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்த்தா பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு வெளியில் ஒரு 3 மணி நேரம் அவங்க அங்கே போராட்டம் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் யூனியன் மினிஸ்டர் ஜிதேந்திர சிங்கும் பார்த்தா ராகுல் காந்தியோட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு. அதாவது பார்லிமெண்ட்ல இந்த இஷ்யூவை ரைஸ் பண்றதுக்கு நீங்க அனுமதிக்கணும் அப்படின்ற கோரிக்கையை வைக்கிறாரு. அதை நாங்க ஏத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அவரு கோல் போஸ்ட் ஷிஃப்ட் பண்றாரு, புதுசா வேற ஒரு கோரிக்கையை அவரு உள்ள கொண்டு வராரு. ஸோ ராகுல் காந்தி இந்த மாதிரியான அரசியல் எல்லாம் பண்றாரு அப்படின்ற மாதிரி அவரு குற்றச்சாட்டு வைக்கிறார். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தா அப்புறம் 3 hours அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க அப்புறப்படுத்தப்படுறாங்க. ஸோ இப்போ நடக்கிற விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது காங்கிரஸ் பார்ட்டி என்னை பொறுத்தளவில் இந்த இஷ்யூவை டைவர்ட் பண்ணுறதுக்கான வேலைகளை அவங்க செய்கிறாங்க. மாணவர்கள் தன்னிச்சையாக அவங்க ஜந்தர் மந்தரில் ஒன்று கூடி ஒரு பெரிய ஒரு ப்ரொடெஸ்ட் ஒன்று நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் பில்டிங்கை நோக்கி அவங்க மார்ச் பண்ணுறாங்க. இது காங்கிரஸ் பார்ட்டி செஞ்சிருக்க வேண்டிய வேலை. பிஜேபிக்கு எதிராக பெரிய பெரிய போராட்டங்கள் நடத்துவது, அரசியல் ரீதியான அழுத்தங்கள் போடுவது காங்கிரஸ் பார்ட்டியோட வேலை, எதிர்கட்சியோட வேலை. ஆனால் ஒரு எதிர்கட்சியா காங்கிரஸ் பார்ட்டி செயல்படலை. ஸோ இப்போ என்ன பண்றாங்க, மக்கள் தன்னிச்சையா இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க, அவங்க செயல்படுறாங்க. இது காங்கிரஸ் பார்ட்டிக்கு பிரச்சனை. ஸோ இப்போ காங்கிரஸ் பார்ட்டி என்ன பண்றாங்க, அட்டென்ஷனை டைவர்ட் பண்றாங்க. நிஜமாவே உங்களுக்கு மாணவர்களை சப்போர்ட் பண்ணுன்ற விருப்பம் இருந்தா அவங்க நடத்துற போராட்டத்துல போய் நீங்க கலந்துக்கணும். அங்க போய் உங்களோட சாலிடாரிட்டி நீங்க தெரிவிக்கணும். அரவிந்த் கெஜ்ரிவால் தானே பண்ணாரு, அங்க போய் கலந்துக்கிட்டாரு. அந்த விஷயத்தை நீங்க பண்ணாம நீங்க என்ன பண்றீங்க, அங்க ஒரு போராட்டம் நடக்கும்போது தனியா நீங்க பிரைம் மினிஸ்டர் ரெசிடென்ஸுக்கு போய் அங்க ஒரு டிராமா பண்றீங்க. அங்க போய் ராகுல் காந்திய டீடைன் பண்ணிட்டாங்க, அட்டாக் பண்ணிட்டாங்க. இப்ப ஃபுல் அட்டென்ஷனும் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் பக்கம் திரும்பிடுச்சு. இப்ப இஷ்யூ எல்லாம் மறந்துட்டாங்க. சிஜேபி ஃபர்ஸ்ட் அந்த ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது நீட் அப்படின்ற இஷ்யூ மையத்தில் இருந்தது, அதுதான் விவாத பொருளாக இருந்தது. இப்போ பார்த்தோம்னா ராகுல் காந்தி தான் விவாத பொருளாக இருக்காரு. ஸோ இந்த டிராமாவை பண்ணி என்ன பண்ணுறாங்க, அந்த இஷ்யூ அவங்க இப்போ டைவர்ட் பண்ணுறாங்க. ஸோ காங்கிரஸ் பார்ட்டி பண்ணக்கூடிய இந்த வேலை இருக்கு இல்லையா, இது ரொம்ப மோசமான ஒரு வேலையாக இருக்கு. ஆம் ஆத்மி சொல்கிற விஷயம் என்னவா இருக்குன்னா, காங்கிரஸ் பார்ட்டிக்கும் பிஜேபிக்கும் இந்த விஷயத்தில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஏன்னா இப்போ பிஜேபியை பொறுத்தளவில் சிஜேபி ப்ரொடெஸ்ட் இருக்குல்ல, அதை டீல் பண்ணுறதுல அவங்க நிறையா சிக்கல் இருக்கு. அது யங்ஸ்டர்ஸோட ப்ரொடெஸ்ட்டாக இருக்குது, கண்ட்ரோலும் பண்ண முடியல, போக போக பெருசாகிக்கிட்டே இருக்குது, பவர்ஃபுல் ஆகிட்டே இருக்குது. பிஜேபியால் அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இப்போ காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ரொடெஸ்ட்டை கைப்பற்ற முயற்சி பண்ணுறாங்க. அதை அனுமதிச்சிடுறது பாஜகவுக்கு நல்லது. ஸோ பாஜகவை பொறுத்தளவில் இந்த ராகுல் காந்தியோட இந்த மார்ச் இருக்கு பாருங்க, பிரைம் மினிஸ்டர் ரெசிடென்ஸ் வரைக்கும் போற அந்த மார்ச் இருக்குல்ல, அதை பாஜக வேணும்னு தான் அனுமதிச்சாங்க அப்படின்னு ஆம் ஆத்மி கட்சி சொல்றாங்க. ஏன்னா இப்ப ஜந்தர் மந்தர்ல இருந்து மாணவர்கள் ஒரு 100 மீட்டர் கூட போறதுக்கு அனுமதிக்கப்படலை. ஆனா இங்க பார்த்தோம்னா ஏறக்குறைய 1 கிலோமீட்டர் அவங்க நடந்து பிரைம் மினிஸ்டர் ரெசிடென்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க. யாரும் ஸ்டாப் பண்ணல அவங்கள. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாஜகவும் இதை ரசிக்கிறாங்க, பாஜக இதை அனுமதிக்கிறாங்க அப்படின்னு ஆம் ஆத்மி கட்சி சொல்றாங்க. எது உண்மையா இருந்தாலும்
காங்கிரஸ் பார்ட்டி செய்யற இந்த விஷயம் நல்லது இல்லை, அவங்க பண்ற இந்த விஷயம் சரியும் கிடையாது. மாணவர்கள் அங்கே ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது இந்த அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வரது இருக்குல்ல, அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் இந்த பிரச்சனையெல்லாம் ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி தான் ரைஸ் பண்ணியிருக்கணும். அதை ரைஸ் பண்ணாமல் விட்டாங்க. மாணவர்கள் தன்னிச்சையாக அதை செய்யும் போது மாணவர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுக்கணும், முடிஞ்ச அளவுக்கு சாலிடாரிட்டி கொடுக்கணும். ஆனால் அதை செய்யாமல் நீங்கள் அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணுறீங்க. இப்போ பாருங்க, ஃபுல்லாக ஃபோட்டோ பார்த்தா ராகுல் காந்தி ஃபோட்டோ தான் இருக்கு, இஷ்யூவை ஃபுல்லாக மறந்தாச்சு. ஸோ அதனால காங்கிரஸ் பண்ணுற இந்த விஷயம் பார்த்தா ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா தான் இருக்கு. இப்போ ராகுல் காந்தி தாக்கப்பட்டார், கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்பொழுது ரீசெண்டாக அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதுலேயுமே வந்து நீட்டுக்கு எதிராக பேசியிருக்காரு. அதே போல் வந்து பிஜேபின்ற வார்த்தையை பயன்படுத்தலை, ஆனால் ஒன்றிய அரசை அவர் கண்டிச்சிருக்காரு. சிஜேபின்ற வார்த்தையும் பயன்படுத்தலை. ராகுல் காந்தி அவருடைய கைதை வந்து கண்டிச்சிருக்காரு. ஸோ எப்படி பார்க்குறீங்க அவருடைய அறிக்கை? இப்போ என்னன்னா, நீங்க யாருக்கு ஆதரவா இருக்கீங்க, யாரை எதிர்க்கிறீங்க, அது அந்த அறிக்கையில கிளியரா இருக்குங்க. இங்க விஜய் அவர்கள் சிஎம் அவர்களோட அறிக்கையிலிருந்து பார்க்கும்போது ராகுல் காந்திக்கு ஆதரவா இருக்காங்க. அது விஷயம் கிடையாது இல்ல. சிஜேபியை பத்தி நீங்க பேசல, பிஜேபியை பத்தி பேசல, வெறும் மொட்டையா ஒரு அறிக்கை மட்டும் இருக்கு. அப்போ உங்களை பொறுத்தளவுல உங்களோட சப்போர்ட், உங்களோட சாலிடாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் இல்லை, போராட்டக்காரர்கள் பக்கம் இல்லை. இங்க ராகுல் காந்தி அடி வாங்கினது இஷ்யூ கிடையாது, ராகுல் காந்தி மோசமா நடத்தப்பட்டது அங்க இஷ்யூ கிடையாது. ராகுல் காந்தி யாருக்காக வந்தார் களத்துக்கு, அதுதான் இஷ்யூ. அப்ப நீங்க அட்ரஸ் பண்ண வேண்டிய இஷ்யூவும் அதுதான். அது போக இன்னைக்கு பாராளுமன்ற வளாகத்துல ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, நாங்களும் அதை சப்போர்ட் பண்றோம்னா நீங்க பேசுறீங்க, ரைட், அதெல்லாம் ரைட். ஆனா ஆக்சுவலான இஷ்யூ என்னன்னா, சிஜேபி அங்க ஒரு ப்ரொடெஸ்ட் நடத்துறாங்க. சிஜேபி ஒரு ப்ரொடெஸ்ட் நடத்தி அது பெரிய ஒரு ப்ரொடெஸ்டா மாறுது. அதுக்கப்புறம் மார்ச் பண்றாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு சப்போர்ட்டா தான் ராகுல் காந்தி அங்க மார்ச் பண்றாரு. சோ இங்க ராகுல் காந்தி சென்டர் கிடையாது, காங்கிரஸ் பார்ட்டி சென்டர் கிடையாது. நீங்க காங்கிரஸ் பார்ட்டியோட கூட்டணி வச்சிருக்கிறதால காங்கிரஸ் பார்ட்டி அங்க சென்டர் கிடையாது. ஆக்சுவல் இஷ்யூ ஜந்தர் மந்தர்ல நடக்கக்கூடிய சிஜேபி ப்ரொடெஸ்ட். இன்ஃபேக்ட் இப்ப காங்கிரஸ் பார்ட்டி பண்ணக்கூடிய இந்த விஷயத்தை சிஜேபியும் ரசிக்கல. அவங்க கிளியரா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, போராட்டம் இங்கதான் நடக்குது, அதுக்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாதுன்னு அவங்க கிளியரா தெளிவுபடுத்திட்டாங்க. அப்ப நீங்க யார் பக்கம் நிக்கணும்? தாவேக்கா சிஜேபி பக்கம் தான் நிக்கணும். உங்களுக்கு நிஜமாவே நீட்டுக்கு எதிராக அரசியல் ரீதியா நம்ம காய்களை நகர்த்தணுன்ற எண்ணம் இருந்தா நீங்க சிஜேபியை தான் சப்போர்ட் பண்ணணும். ராகுல் காந்தியும் சிஜேபி தான் சப்போர்ட் பண்றாரு டெக்னிக்கலா பார்த்தா. ஸோ அப்படி இருக்கும்போது சிஜேபின்னு கூட வேண்டாம், அந்த மாணவர்களை தான் சப்போர்ட் பண்ணி அவர் களத்துல இறங்குறாரு. அப்படி இருக்கும்போது நீங்க இஷ்யூவை டைவர்ட் பண்ணி இஷ்யூவே ராகுல் காந்தி தான்ற மாதிரி கொண்டு போறீங்க. ராகுல் காந்தியோட எண்ணமும் அதுதான், பொலிட்டிக்கலா டைவர்ட் பண்ணி அந்த இஷ்யூவை ஹைஜாக் பண்றாங்க. இதுதான் கரெக்டான வார்த்தை, ஹைஜாக் பண்றாங்க. பொலிட்டிக்கலா ஹைஜாக் பண்றது, ஒரு பெரிய ஒரு இஷ்யூ டெவலப் ஆகுது, அதை அப்படியே ஹைஜாக் பண்றாங்க. இப்ப மெரினா ப்ரொடெஸ்ட் நடந்தப்ப அரசியல்வாதிகளை உள்ளே விடல, ரொம்ப கவனமா இருந்தாங்க அந்த விஷயத்துல. அதுக்கான காரணம் என்ன? இங்க தமிழ் மக்கள் தன்னிச்சையா அவங்க ஒண்ணு கூடி இருக்காங்க. அந்த இஷ்யூவை அரசியல் மைலேஜுக்காக பொலிட்டீஷியன்ஸ் யூஸ் பண்ணிடக்கூடாது, பொலிட்டீஷியன்ஸ் இந்த போராட்டத்தை ஹைஜாக் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக அரசியல்வாதிகளை கிட்டே விடல. இப்ப ராகுல் காந்தி அதான் பண்ண பாக்குறாரு. முந்தா நேத்து தான் மாணவர்களும் பொதுமக்களும் தாக்கப்பட்டிருக்காங்க. அப்ப அதுதான் பேசு பொருளா இருந்திருக்கணும். இவர் பார்த்தா இப்ப பிஎம் வீட்டுக்கு போறாரு. அப்படி நிஜமாவே அவங்கள சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா பிரகாஷ் ராஜ் மாதிரி அங்கெல்லாம் போய் உட்கார்ந்துருக்கணும். பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு கட்சி கிடையாது. ஆமா, ஆனா ராகுல் காந்தி அவர்கிட்ட கட்சி. சரி, அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி அங்க போய் உட்கார்ந்துருக்கணும்ல. இது ரொம்ப அநாகரிகமா இருக்குல்ல, இது டைவர்ட் பண்றாங்க. ஆமா, இது பியூர் டைவர்ஷன் தான். ஸோ அதனால இந்த விஷயத்த ராகுல் காந்தி பண்றாரு. அது மட்டும் இல்லாம தாவேக்காவை பொறுத்தளவுல பாஜகவை எதிர்க்கிறதுலயும் அவங்களுக்கு சிக்கல் இருக்கு. பாஜகன்ற வார்த்தையை கூட ஏன் யூஸ் பண்ண முடியலன்னு தெரியல அவங்க இந்த விஷயத்துல. ஒன்றிய அரசுன்றாங்க, கண்டிக்கிறோம்ன்றாங்க, ஆனா யாருன்னு தெரியல. பாஜக யாரு? இப்ப அரசை ஹெட் பண்றது யாரு? பாஜக தானே. அப்ப நீங்க பாஜகன்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும்ல. இப்ப அண்ணாமலை அவர்கள் இந்த இஷ்யூ தொடர்பாக அறிக்கை விட்டுருக்காரு. அந்த அறிக்கையில மத்திய பாஜக அரசு அப்படின்னு தான் அவர் போடுறாரு. ஆனா அண்ணாமலையால போட முடிஞ்சதை விஜய் அவர்களால போட முடியல. ஆனா விஜய்க்கு பாஜக கொள்கை எதிரி. அண்ணாமலை கட்சியே இல்லை, தாவேக்கான்ற கட்சி இப்ப அதிகாரத்துல இருக்கு. ஸோ அவங்கள பொறுத்தளவுல பவர்ஃபுல்லான எனிமீஸ் நமக்கு வேண்டாம். நம்ம ஏதோ பவருக்கு வந்துட்டோம், நமக்கு பெரிய பவர்ஃபுல்லான நம்ம எதிரிகளை நம்ம உருவாக்கணும்னா டேஞ்சர் நமக்கு. இப்போ என்னை பொறுத்தளவில் திமுகவால், ஆம் ஆத்மி கட்சியாலலாம் ஓரளவுக்கு பாஜகவை ஹேண்டில் பண்ண முடியும்.
காங்கிரஸால ஹேண்டில் பண்ண முடியும். இன்னைக்கு வரைக்கும் ஓரளவுக்கு பாஜகவை ஹேண்டில் பண்ணி தான் நிற்கிறாங்க. ஆனால் தாவேக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா தாவேக்காவால் பாஜகவை கையாள முடியுமா, பாஜகவோட நேருக்கு நேர் மோத முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது பெரிய ஒரு கேள்வி தான். தாவேக்கா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி தான், வெறும் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான். பெர்ஃபார்மன்ஸ் நான் சொல்கிறது என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். திமுக எதிர்ப்பு பேசுறது தட்டையா, எதை கேட்டாலும் திமுக மேலே பழிய போடுறது, ஏதாவது அப்பப்போ ட்ராமா கிரியேட் பண்ணுறது, திடீர்னு ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது பேர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ். இதெல்லாம் கொடுத்து மக்களை டைவெர்ட் பண்ணுறது, மக்களை பரபரப்பாக வச்சுக்கிறது. இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு என்டர்டெய்னர் போதும், ஒரு பெர்ஃபார்மர் போதும். ஆனால் நீங்கள் நிஜமான அரசியல் பண்ணணும்னா அது மட்டும் பத்தாது. உங்களுக்கு ஸ்ட்ராங்கான கட்சி வேணும், கட்சியில் ஸ்ட்ராங்கான தொண்டர்கள் இருக்கணும், பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்றதுக்கு கெப்பாசிட்டியும் இருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் பாஜக கிட்ட சண்டைக்கு போக முடியாது. வெறும் பெர்ஃபார்மன்ஸை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் பாஜக கிட்டலாம் சண்டைக்கு போக முடியாது. பாஜக வந்தாங்கன்னா ஃபுல் ஃபோர்ஸில் வருவாங்க. ஸோ அதனால தாவேக்காவை பொறுத்தளவில் பாஜக கிட்ட நேருக்கு நேர் மோத வேண்டான்ற இடத்துல இருக்காங்க. இப்போ காங்கிரஸ்காரங்க ப்ரெஷர் போட்டிருப்பாங்க இந்த இஷ்யூக்கு. காங்கிரஸ்காரங்க பிடிச்சி நெருக்கின உடனேயும் காங்கிரஸ்காரங்களை ஆதரித்து ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் அந்த அறிக்கையை எப்போ விட்டுருக்கணும்னா முந்தா நேத்தோ விட்டுருக்கணும். சிஜேபி ப்ரொட்டஸ்ட் நடக்கும்போது அந்த மாணவர்களும் பொதுமக்களும் தாக்கப்படும் போது அவங்களுக்கு ஆதரவாக நீங்கள் இந்த அறிக்கையை விட்டுருக்கணும். அப்போதான் நீங்கள் நீட்டுக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராங்கான நிலைப்பாடு எடுக்கிறீங்கன்னு ஆயிருக்கும். ஏன்னா ராகுல் காந்தி அதுக்கு தான் நாங்கள் போறாரு. அந்த சிஜேபின்ற அமைப்பே ஆரம்பிக்கலன்னா ராகுல் காந்தி நேற்று அந்த இடத்துக்கு போயிருப்பாரா, பிஎம் வீட்டு முன்னாடி போய் நின்றுப்பாரா? ஸோ நேற்று ராகுல் காந்தி பிஎம் வீட்டு முன்னாடி போய் நிற்கிறாருன்னா அதுக்கு காரணம் சிஜேபியும் மாணவர்களோட அந்த போராட்டமும் தான். அப்போ அதுதான் கோர், அதை தான் நீங்கள் பேசியிருக்கணும். அதை பேசாமல் இது பேர் சைட் ஷோ. இந்த சைட் ஷோவை பற்றி நீங்கள் பேசுறீங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாணவர்கள் பற்றி கவலை கிடையாது, நீட் பற்றி கவலை கிடையாது, உங்களோட அலைன்ஸ் பார்ட்னர் பற்றி தான் கவலை. ஏதோ இருக்காங்க. ஆமா, ஏதோ நீங்க இப்ப அவங்களோட அலைன்ஸ் வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. ஸோ இப்போ அவங்களுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் போறீங்க. இதில் பாஜகவுக்கும் எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது. இப்போ விஜய் அவர்களுக்கு பெரிய ஒரு நேம் இருக்கு, தாவேக்காவுக்கு பெரிய ஒரு நேம் இருக்கு. ஸோ டைரக்டாக பாஜகவை எதிர்த்து ஒரு அறிக்கையை விட்டால் பாஜகவை விமர்சித்தார் விஜய், இல்லாட்டி பாஜக விமர்சித்த தாவேக்கான்னு டைட்டில் வரும். அந்த மாதிரி ஹெட்லைன்ஸ்லாம் எதுவும் கொடுத்துடக்கூடாது. ஸோ பாஜகவை நம்ம டைரக்டா அட்டாக் பண்ண மாதிரியும் காட்டிக்க கூடாது. நம்ம அவங்களோட சுமூகமாக தான் போறோன்ற மாதிரி தோற்றத்தையும் ஏற்படுத்திக்கணும். ஸோ எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற மாதிரி கடைசியில் யாரையுமே சந்தோஷப்படுத்தாத ஒரு அறிக்கையை அவங்க வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு உப்புச்சப்பு இல்லாத ஒரு அறிக்கை. ஓகே, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டிலையும் இந்த இஷ்யூ தொடர்பாக போராட்டங்கள் நடைபெறுது. நிறைய மாணவர் அமைப்புகள் நிறைய மாவட்டங்களில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சென்னையில் கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் மாணவர்கள் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டம் முழக்கம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்மளுடைய அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைதியான முறையில் மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதுவே சாலைக்கு வந்தாங்க அப்படின்னா கைது நடவடிக்கை உறுதி அப்படின்றத அவர் சொல்கிறார். எப்படி பார்க்குறீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை? எச்சரிக்கையாக எப்படி பார்க்குறீங்க? தாவேக்காவோட ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கு? நீட் தேர்வை பொறுத்தளவில் அகற்றப்பட வேண்டும், அறவே அகற்றப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நீட்டுன்றது ரொம்ப மோசம், அது கம்ப்ளீட்டாக அகற்றப்பட வேண்டும், அதான் உங்களோட ஒரு விருப்பமாக இருக்கு. அப்போ நீட் மோசம். ஏன் மாணவர்கள் போராடணும்? நீங்கள் போராட வேண்டியதானே? நீங்கள் நீட்டை ஏற்றுக்கல தானே? திமுக நீட் விலக்கை பற்றிலாம் பேசி அந்த கையெழுத்து அது இதெல்லாம் சொல்லி எதையும் செய்யலை. அந்த கோபமும் உங்களுக்கு இருக்கு. நீங்க நீட்டுக்கு எதிரானவர்கள்லாம் முதல்ல நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நீங்க மாணவர்களை லீட் பண்ணுங்க. உங்களுக்கு தான் பெரிய சோஷியல் மீடியா வாரியர்ஸ் இருக்காங்க, ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல எல்லா இடத்துலயும் யங்ஸ்டர்ஸ்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. நீங்க இறக்குங்க. நீங்க சட்டத்தை மீறி செயல்பட்டு அரெஸ்ட் பண்ணுவோம், நீங்க சட்டத்துக்கு உட்பட்டு 1,00,000 பேரை களத்துல இறக்குங்க. அதையும் அவங்களால பண்ண முடியல. சும்மா விஜய் அவர்களோட பிறந்த நாளைக்கு விஜய் அவர்களோட போட்டோ ஷேப்ல எடுத்து நிக்க வைக்கிறீங்கல்ல, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரோட்ல நிக்க வைக்கிறீங்கல்ல, போஸ்டர் ஓட்டுறதுக்கெல்லாம் யூஸ் பண்றீங்க. அப்ப இந்த விஷயத்துக்கு இறக்குங்க. நீங்க எப்படி போராடணுமோ அப்படி நீங்க போராடுங்க. உங்க கடமையும் கூட தான் அது. சும்மா இந்த அறிக்கை விட்டுட்டு எஸ்கேப் ஆகிறது வேலை கிடையாது. நீங்க பவர்ல இன்னைக்கு இருக்கீங்க, மக்கள் உங்களுக்கு ஓட் போட்டிருக்காங்க. வெறும் அறிக்கை விடுறது உங்க வேலை கிடையாது. நீட் தப்பு. நீட் ஏன் தப்புன்றீங்க? முதல்ல நிறைய குளறுபடிகள் இருக்கு. நீட்டால தமிழ் மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அதான உங்களோட பிரைமரி குற்றச்சாட்டு. தமிழ் மக்களுக்கு நீட்டால பாதிப்பு இருக்குன்னா அந்த விஷயத்த நடக்க நீங்க அனுமதிக்க கூடாது. அப்ப நீங்க வெளியில நீங்க தான் போராடணும். நீங்க என்ன சொல்றீங்க? நீ வேணா போராடு, ஆனா போராடும் போதும் சில வரம்புகளுக்கு உட்பட்டு தான் நீ போராடணும். அதுக்கு நீங்க போராடுங்க.
நீங்களும் தானே நீட்டுக்கு எதிராக இருக்கீங்க. நான் நீட்டுக்கு எதிராக இருக்கேன், ஓகே, நான் வந்து போராடுறேன். திமுக நீட்டுக்கு எதிராக வந்து போராடுறாங்க, இங்க இருக்கிற கம்யூனிஸ்டுகள்லாம் வந்து போராடுறாங்க. நீங்க என்ன சார், உங்க ஸ்டாண்ட் என்ன? உங்க ஸ்டாண்டும் அதானே. அப்ப அவன் மட்டும் வந்து போராட்டம், நீ வீட்டுக்கு உட்காந்துருப்பியா? நீங்களும் வெளில வரணும்ல. அப்ப ஸோ முதல்ல உங்க வேலை அதுதான். நீங்க உங்களோட கட்சியோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி கிரவுண்ட்ல போய் இறங்குங்க. திமுக அதை பண்ணிருக்கணும், திமுக இதை பண்ணல. திமுகவும் இதே மாதிரிதான், பாஜகவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத மாதிரி அந்த வகையில் அவங்க நீட்டை கையாண்டாங்க. இன்னைக்கு தாவேக்கவும் அதை பண்றாங்க. குறைந்தபட்சம் திமுக பேசிக்கிட்டு இருந்தாங்க, அது சின்ன லெவல்ல போராட்டங்கள் நடத்தினாங்க. தாவேக்கா என்ன சொல்றாங்க, போராட்டம் நடத்துங்க, பார்த்து நடத்துங்க அப்படின்றாங்க. நீங்க நடத்தணும் போராட்டத்தை. ஓகே, ஒரு எச்சரிக்கை ஒரு பண்ணக்கூடிய ஒரு அது எச்சரிக்கையும் தான். ஓகே, ஸோ லிமிட் எல்லாம் கிராஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தில் இந்த ப்ரொடெஸ்ட் வந்து நடக்குது. அங்கே நிறைய மாணவர்கள்லாம் கூடுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க, முழக்கங்கள்லாம் எழுப்புறாங்க, நீட்டுக்கு எதிரான முழக்கங்கள்லாம் எழுப்புறாங்க. ஸோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஒரு ஆதரவு கொடுத்துருக்காங்க டிவிகேவுக்கு. இப்போ டிவிகே எப்படி பார்ப்பாங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை? தேவையில்லாமல் குடிச்சல் கொடுத்துட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்ப்பாங்களா? ஸோ எப்படி பார்ப்பாங்க நினைக்கிறீங்க? இந்த கூட்டணிக்குள்ள என்ன பிரச்சனை வருமா, எப்படி பார்க்குறீங்க? என்ன பிரச்சனைங்க? தாவேக்காவோட ஸ்டாண்டு அதானே. நீட் தேர்வை நாங்கள் கம்ப்ளீட்டாக அகற்றிடுவோம் அப்படின்றதான் தாவேக்காவோட ஸ்டாண்டு. சிபிஐயோட ஸ்டாண்டும் அதுதான். சிபிஐ சொன்னதை செய்கிறாங்க. என் ஸ்டாண்டும் இதுதான், என்னோட செயல்பாடும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. தாவேக்கா வாயால பேசுறாங்க, ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க கேட்டா, உங்க ஸ்டாண்டும் அதானே, வாங்க என் கூட வாங்க தோழர் அப்படிம்பாங்க. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது தாவேக்காவுக்கு சிக்கல் தான். நீங்க சொன்ன மாதிரி பாக்குறவங்க என்ன யோசிப்பாங்க, கம்யூனிஸ்டுகளால தோழர்களால போராட முடியுது, உங்களால ஏன் பண்ண முடியலன்னு தானே பார்ப்பாங்க. அவங்க பாருங்க, அதுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க பாருங்க. நாங்க எதிர்க்கிறோம், ஆமா, ஆனா போராட்டம் வேணா நீங்க பண்ணிக்கோங்க, அதுவும் சில சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நீங்க போராடவும் செய்யணும். அதை மீறி பண்ணியா நாங்க அரெஸ்டும் பண்ணிடுவோம். இதெல்லாம் சொல்றீங்கல்ல, நீங்க வந்து பண்ணுங்க. இப்ப கரெக்டா சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு எப்படி பண்ணணுமோ அப்படி கரெக்டா நீங்க பண்ணுங்க. 1,00,000 பேரை திரட்டுங்க, மத்திய அரசு மேல பெரிய அழுத்தத்தை போடுங்க. தோழர்களும் இருக்காங்க, சந்தோஷப்படுவாங்க, காங்கிரஸும் இருக்காங்க, சந்தோஷப்படுவாங்க. அவங்க எல்லாம் பண்றாங்க, நீங்க உட்கார்ந்துக்கிட்டு உங்களுக்கும் நீட்டுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றீங்க. அப்ப பேச்சளவுல நீங்க பேசும்போது நீட்டை எதிர்க்கிறீங்க, ஆனா செயல்பாடுன்னு வரும்போது உங்களுக்கும் நீட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. அது ஏதோ வேற ஏதோ நாட்டில் நடக்கிற சம்பவம், ஒரு இஷ்யூ, நான் பாட்டு உட்காந்து வேடிக்கை தான் பார்ப்பேன் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு பாஜகவை பார்த்து எவ்வளோ பயம் இருக்கு பாருங்க உங்களுக்கு. இது கூட வந்து திருக்குறள் அறிவு அவர்கள் பாடகர். ஸோ அவர் வந்து தலைமைச் செயலகத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு, கைது செய்யப்படுறாரு. கொஞ்ச நேரத்தில் அவர் தலைமைச் செயலகத்துக்குள்ளே போகிறார். கேட்டால் விஜய் மீட் பண்ண போகிறாருங்க அப்படின்றாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் அவர் கூப்பிட்டு வந்து கார் ஏற்றி நல்லபடியாக அமுச்சு விட்றாரு. என்ன நடந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியல. அவர் வைத்த கோரிக்கை எதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணாரோ அந்த கோரிக்கை அப்படியே இருக்குது. விஜய் அவர்கள் பேசல, அறிக்கை விடல, எதுவும் பண்ணல, அப்படியே தான் இருக்குது. ஆனாலும் அவர் உள்ளே போகிறாரு, சைலண்ட்டாக வெளியே வந்து கார் ஏறி போகிறாரு, எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டார். அப்படின்னா இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள ஒரு டிவிக்கு ஒரு அரசியலை பிளே பண்றாங்க. ஆனா அந்த விஷயத்தை கரெக்டா பண்றாங்க அவங்க ஆக்சுவலா அந்த இஷ்யூ நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. வேற ஒரு ட்ரெடிஷ்னல் பார்ட்டியா இருந்தா அதை கையை மீறி போக அனுமதிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க கீழே இறங்கி வந்து அவரை வழி அனுப்பி இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் ஆதவ அர்ஜுனா மீடியாவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அதை பெர்ஃபார்ம் பண்றாரு. வராரு, அறிவை கூட்டிட்டு வந்து வண்டியில் ஏற்றி விடுறாரு, நல்லா சிரிச்சமாகவும் அப்புறம் அனுப்பி வைக்கிறார். ஸோ அப்போ காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒருத்தர் போராட வராரு, ஆக்சுவலாக டேமேஜ் ஏற்படுத்த தான் வராது அவர் இல்லையா, கவர்மெண்ட்டுக்கு டேமேஜ் ஏற்படுத்த அவர் வராரு. வந்தவரை டக்குன்னு ஃபர்ஸ்ட் செக்ரட்டரிக்குள்ள உள்ள விடுறாங்க. நீங்க சொன்ன மாதிரி விஜய் அவர்களை சந்திக்க போறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நியூஸ் வருது. அதுக்கப்புறம் பார்த்தா ஆதவ அர்ஜுனா அவர்கள் அவரை பேச்சுவார்த்தை நடத்தி அவரை கூட்டிட்டு வந்து விட்டுறாரு. ஸோ பப்ளிக் பர்செப்ஷன்ல இருந்து பார்த்தோம்னா ரைட், இந்த கவர்மெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு. ஒருத்தர் பிரச்சனை பண்றாரு, அவரை ஒண்ணுலோ கண்டுக்காம விட்டுருவாங்க, இல்லாட்டி கடுமையா டீல் பண்ணுவாங்க. அது ரெண்டையுமே பண்ணாம கூப்பிட்டு பேசி சந்தோஷமா அனுப்பி வைக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நான் அறிவு அவர்களோட மூஞ்ச பார்க்கும்போது அவருமே ரொம்ப பேயறிஞ்ச மாதிரி இருந்தாரு. என்னடா இது வேற மாதிரி டீல் பண்ணி அனுப்பிட்டாங்கன்ற மாதிரி தான் இருந்தாரு. ஆமா. ஸோ ஆக்சுவலாக அந்த சிக்கலை கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்க. அவங்க நீட்டை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறது வேற, ஆனால் இந்த மாதிரி பிஆர் சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. மீடியாவை எப்படி டீல் பண்ணும்,
ஒரு பிரச்சனை வரும்போது அதை எப்படி டீல் பண்ணும், அதை ரொம்ப நீட்டாக பாலிஷாக அழகாக ஹேண்டில் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஸோ அந்த கெப்பாசிட்டிலாம் பார்த்தா இருக்குது. டக்குன்னு ஒரு இஷ்யூ வருதுன்னா உடனே அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு ஒரு 4-5 ஆப்ஷனை கையில் எடுத்து அதில் பெஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி அதை நீட்டாக ஹேண்டில் பண்ணி அனுப்பிட்டாங்க பாருங்க. திருக்குறள் அறிவு ஒன்றும் விஜய் அவர்களை மீட் பண்ணாத ஆள் கிடையாது. அவர் கூட விஜய் அவர்களோட ஒர்க் பண்ணியிருக்காரு, அவர் பாட்டு பாடியிருக்காரு, கொள்கை விளக்க பாட்டுலாம் கட்சிக்காக பாடி கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரச்சனை வரும்பொழுது விஜய் அவர்களை அவர் மீட் பண்ண அனுமதிக்கல. அவர் ஆதவர்ஜனாவை தான் மீட் பண்ண அனுமதி வழங்கப்படுது. ஆதவர்ஜனாவை தான் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. ஸோ எந்த இஷ்யூக்கு நான் மீட் பண்ணணுமோ அதுக்கு மட்டும் தான் மீட் பண்ணுவோம், எல்லாத்துக்கும் நீ வந்து என்கிட்ட மீட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு டோன் இருக்குல்ல. அது என்னன்னா அது அவரோட வீக்னஸை காட்டும். அப்புறம் இப்போ ஒரு யூடியூபர் நண்பருக்கு நான் பேசிகிட்டு இருந்தேன், ரொம்ப ஃபேமஸான ஒரு யூடியூபர். அவர்கிட்ட பேசும்போது நிறைய விமர்சனங்கள் அவரை நோக்கி ஒரு வீடியோவுக்கு வந்தது. அவர் திட்டினாங்க, எல்லாரும் பயங்கரமாக ஒரு வீடியோவுக்கு திட்டுறாங்க. அப்போ இன்னொரு நண்பர் என்ன சொல்கிறாரு, இதுக்கு ஒரு பதில் விளக்கம் நீங்கள் கொடுக்கலாமே அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, திட்டுனா நான் பதில் சொன்னால் அப்புறம் என்னை பேச வைக்கிறதுக்கு வேணுன்னே திட்டுவாங்க. ஸோ அவங்க திட்டுறாங்கன்றதுக்காக நான் ரெஸ்பாண்ட் பண்ணால் அப்புறம் என்னை ரெஸ்பாண்ட் பண்ண வைக்கிறது எப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இதை செஞ்சால் இவன் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் அப்படின்றது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஒருத்தர் வராரு, சிஎம்ஐ சந்திக்கணும்னு பிரச்சனை பண்ணுறாரு, சிஎம் சந்திக்கிறாருன்னு வச்சுப்போமே, நாளைக்கு அதே இது நிறைய பேர் பண்ணுவாங்க. அது உங்களோட வீக்னஸை காட்டும். ஒருத்தர் அழுத்தம் போட்டு உங்களை இறக்கியாச்சுன்னா ஒரு பொலிட்டிஷியனோட வீக்னஸை காட்டுவார். ஸோ விஜய் அவர்கள் எப்போவுமே நம்ம பேசியிருக்கோம், டாமினன்ட் பொசிஷனில் இருக்க விரும்புகிறவர். அவர் ஹம்பிளாக பேசலாம், சிரிக்கலாம், க்யூட்டாக இருக்கிற மாதிரிலாம் பேசலாம், எல்லாம் பண்ணாலும் எப்போவுமே டாமினண்ட்டான பொசிஷனை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல். அவர் எந்த இடத்துலையுமே இறங்கி வரல. நீங்கள் அவரோட செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து இப்போ வரைக்கும் எந்த இடத்துக்கும் அவர் இறங்கி வரல. ஒரு தடவை கூட நான் தப்பு பண்ணியிருக்கேன், சின்ன சிக்கல் ஆகி போச்சு, அந்த மாதிரி இறங்கி வந்ததே கிடையாது. அந்த டாமினண்ட்டான பொசிஷன் தான். ஒரு தப்பு நடந்தாலும் அது கரெக்டு தான், அது கரெக்டுன்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ணும். இங்கேயும் அதே மாதிரி தான். ஒருத்தர் ப்ரொடெஸ்ட் பண்ணி நான் கீழே இறங்கி வரேன்னா அது என்னை வீக்காக ப்ரொஜெக்ட் பண்ணும். நீ என்ன ப்ரொடெஸ்ட் பண்ணி நான் என்ன இறங்கி வருது, ஆனால் இருந்தாலும் இதை மீடியா பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக ஹேண்டில் பண்ணும். உடனே என்ன பண்ணுறாங்க, ஆதவர்ஜுனா அவர்களை டீல் பண்ண வைக்கிறாங்க. அவர் நீட்டாக வந்து டீல் பண்ணுறாரு. என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா ஓகே ரைட், ரொம்ப டெமோக்ராட்டிக்காக இருக்கு. என்ன பிரச்சனை, நீங்கள் என்ன சொல்யூஷன் ஆஃபர் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது, எதுவும் இல்லை. பர்சனல் லெவலில் டீல் பண்ணி அனுப்பியாச்சு. குறைந்தபட்சம் திருக்குறள் அறிவு வந்து வெளியில் நான் பேசுனாங்க, அவங்க பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவராச்சும் பேசிக்கலாம். அவரும் ரொம்ப கப்பு சிப்புன்னு கார் ஏறி கிளம்பி போகிறார் அப்படின்னா இந்த டீலிங் இருக்குல்ல, இதுதான் வந்து டிவிகேவுடைய அரசியலா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புது இல்லை. இந்த டீலிங்ன்றதை விட நான் ஒன்று சொல்கிறேன், அதிகாரத்தில் இருக்கவங்க, இப்போ நீங்கள் நான்லாம் விமர்சிச்சுட்டு இருக்கோம்ல, அதிகாரத்தில் இருக்கவங்க லைட்டாக நம்ம தோளில் அப்படி கை வச்சுட்டாலே நம்மளோட விமர்சனங்கள் 50% கம்மியாயிரும். பெரிய டீலிங்லாம் தேவையில்லை. என்கிட்ட அதையும் ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு, ஒரு பத்திரிகையாளர் தான், அவர் புக்ஸ்லாம் நிறைய எழுதியிருக்காரு. அவர் சொல்லுவார், சில நேரங்களில் திமுகவை கடுமையாக விமர்சிக்கும் போது கருணாநிதி அவர்களே ஃபோன் பண்ணிடுவார். ஸோ ஃபோன் பண்ணாலே ஒன்று ஒரு பெரிய மனிதர் நம்மளை மதித்து ஃபோன் பண்ணுறார் அப்படின்றது ஒன்று, ரெண்டாவது நம்மளை ஒரு வாட்ச் பண்ணுறாருன்றது இன்னொன்று. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட அந்த டோன் வந்து சாஃப்டாக ஆரம்பிச்சிடும். இங்கேயும் அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் கோமா உள்ளே போகிறீங்க, நீங்கள் எதிர்பார்த்தது என்ன, ப்ரொடெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு போகிறீங்க, ஆனால் நடந்தது என்னன்னா உங்களை உள்ளே தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போய் பவர் சென்டரில் உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சு நீங்கள் பேசிக்கிட்டும் வரீங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் அதே ஆக்ரோஷோட பேச முடியாது. அங்கே பவரோட இன்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சாஃப்டாக இருப்பீங்க. அல்லது நீங்கள் நான் பவராக ரொம்ப ஆக்ரோஷமாக பேசணும்னு சொல்லலை, ஆனால் என்ன இல்லைங்கன்னா பேசியிருக்கேன், அவங்க சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்கன்றாச்சு சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது எதுவுமே பேசாமல் அவர் ஏறி போடுறது தானே மோஸ்ட்லி என்ன பேசியிருப்பாங்க, அறிவு பார்த்துக்கலாம், எல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணிடலாம் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. அருமையான ஒரு இஷ்யூ எடுத்திருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் முடிஞ்சதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பெருசு பண்ணிக்காதீங்க, நான் உங்களுக்கு டச்சில் இருக்கோம், கரெக்டாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி நெக்ஸ்ட் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், ஆமாம் நல்லா ஒரு பாட் நீங்கள் அதில் எழுதுறீங்க அப்படின்ட்டு கூட அனுப்பிச்சி விடலாம், அது ஓகே தான். ஆனால் இந்த டீலிங் தான் ரொம்ப பார்க்கும்பொழுது ரொம்ப ஆக்வர்டாக இருக்க மாதிரி இருக்குது. டக்கு டக்குன்னு வேற ஏதோ ஒரு மாதிரி நடக்குது, இது வரைக்கும் நம்ம பார்க்காத விஷயமா நடந்துட்டு இருக்கே அப்படின்னும் பொழுது தான் அவரு முகத்துலையும் பார்த்தா பயங்கரமான டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. அறிவு முகத்துலையும் அவரு திரும்ப கூப்பிட்டு கையெல்லாம் கொடுத்துட்டு போகும்போது கூட பாத்தீங்கன்னா சிரிப்பெல்லாம் இல்லை, ரொம்ப காமா கொடுத்துட்டு போறாரு. எனக்கு என்னமோ அவர் சர்ப்ரைஸ்ன்னு தோணுச்சு எனக்கு. அவரு இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்திருக்க மாட்டார் அப்படின்றதான் என்னோட புரிதல். ஒரு ப்ரொடெஸ்ட் மூட்ல தான் அங்கே போனாரு, ஆனா ப்ரொடெஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பி வச்ச மாதிரி அனுப்பி வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக இதை நான் பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அதை கொஞ்சம் கூட எஸ்கலேட் ஆக விடாம
அந்த முளையிலேயே அதை அப்படியே டக்குன்னு அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆமாம், அந்த வேலையை அவங்க கரெக்டாக பண்ணாங்க. இன்ஃபேக்ட் நான் எப்படி பார்க்குறேன்னா, சிஜேபி ப்ரொடெஸ்ட்டை கூட பிஜேபி கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா அதை ஓரளவுக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். பிஜேபிக்கும் டிவிகேக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னா, டிவிக்கில் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க இறங்கி வரணும்னா இறங்கி வரலாம். பிஜேபியில் அப்படி கிடையாது. திமுகவுக்கும் அப்படி தான். அதிமுக அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் ஒரு பிரச்சனை வருதுன்னா அப்படி இறங்கி வந்தாலும் அதை சால்வ் பண்ண மாட்டாங்க. இவங்க டக்குன்னு உடனே இறங்கி வந்து அதை சால்வ் பண்ணிட்டாங்க. பிஜேபிக்கு அப்படி கிடையாது. இவ்வளோ பெரிய ஆள், நான் ரிசைன் பண்ணுமா, பார்த்துக்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. அப்புறம் அவங்க கொஞ்சம் இறங்கி வரும்போது பிரச்சனை அவங்க கையை மீறி போயிருக்கும். ஆனால் இப்பொழுதுமே வந்து சிஜேபி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிசைன் பண்ணணும், அதுதான் தீர்வு அப்படின்னு இன்னும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு. எனக்கு கேட்டால் நியாயமான கோரிக்கை தான். ஆனால் அது பண்ண மாட்டாங்கல்ல. தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரிசைன் பண்ணுறாரு அப்படின்னா அது கவர்மெண்ட்டை வீக்காக காட்டும்ல, அது பண்ணுவாங்களா? கவர்மெண்ட் வீக்கு தான், மக்கள் தான் ஸ்ட்ராங். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ஜனநாயகத்தில் அதிகாரம் மக்கள் கிட்ட தான் இருக்குது. மக்கள் எல்லாரும் சேர்ந்து தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும்னு சொன்னால் அவர் பண்ணி தான் ஆகணும். நான் சொன்ன மாதிரி அதிகாரம் மக்கள் கையில் தான் இருக்குது. இன்னைக்கு இந்த அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிற அளவுக்கு வந்திருக்காங்க பாருங்க. இப்போ நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேற்று ராகுல் காந்தி ஒரு 3 மணி நேரம் மோடி அவர்கள் வீட்டுக்கு வெளியே நிற்கிறார். உடனே இப்போ ஜிதேந்திர சிங் போய் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இதே சிஜேபி கூட போய் பேச்சுவார்த்தை நடத்த எவ்வளோ நாள் ஆச்சு? உடனே நீங்க பேச்சுவார்த்தை நடத்தல. அங்க ஜந்தர் மந்தர்ல யங்ஸ்டர்ஸ் அவ்வளவு நாள் போராடுறாங்க. ஏறக்குறைய 1 மாசம் போராடினதுக்கு அப்புறம் தான் நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. அது வரைக்கும் அதை கண்டுக்கவே இல்லையே. ஆனா இங்க ராகுல் காந்தி போன உடனே போய் பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. கவர்மெண்ட் ராகுல் காந்தியோட இன்டராக்ட் பண்றாங்கன்னா ராகுல் காந்தி அங்கீகரிக்கிறாங்க. அந்த அங்கீகாரத்தை சிஜேபிக்கு நீங்க கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஸோ என்னோட பாயிண்ட் என்னன்னா, அது மக்கள் கையில தான் இருக்கு. மக்கள் அவர் ரிசைன் பண்ணணும்னு சொன்னால், மக்கள் அவர் மினிஸ்டராக இருக்குன்னு நினச்சனால அவர் இன்னைக்கு மினிஸ்டராக இருக்கார். மக்கள் அவருக்கு ஓட் போட்டிருக்காங்க. மக்கள் அவருக்கு ஓட் போடலன்னா அவர் மினிஸ்டராக இருக்க மாட்டார். அதே மாதிரி அவர் சரியாக வேலை செய்யலைன்னு நினச்சா அவர் ரிசைன் பண்ண வைக்கிற சக்தியும் மக்களுக்கு இருக்கு. பிஜேபியை வீழ்த்துறதுக்கான சக்தியும் இருக்கு. பிஜேபியை திரும்ப ஜெயிக்க வைக்கிறதுக்கான சக்தியும் மக்கள்கிட்ட இருக்கு. ஸோ மக்கள்கிட்ட தான் ஜனநாயகத்தில் அல்டிமேட் பவர் இருக்கு. நிறைய பேர் இப்போ சொல்றாங்க, என்ன முட்டாள்தனமா பேசுறீங்க, அவர் ரிசைன் பண்ணிட்டாருன்னா எல்லாம் சரியாயிருமா? அவர் இருந்து சரி பண்ணணும். அவரால் சரி பண்ண முடியலன்னா அப்புறம் அவர் எதுக்கு அங்கே இருக்கணும்? அவர் ரிசைன் பண்ணா சரியாயிருமாட்டேன்னா எனக்கு தெரியல. ஆனா அவர் இருந்து அவரால் வேலையை கரெக்டாக பண்ண முடியல. 12-13 குழந்தைங்க உயிரிழந்திருக்காங்க, சூசைட் பண்ணியிருக்காங்க. அது சாதாரண விளையாட்டே கிடையாது. நீங்க பண்ண ஒரு தவறால, நிர்வாக கோளாறால குழந்தைகள் உயிரிழந்துட்டு இருக்காங்க. ஒரு எக்ஸாம் உங்களால ப்ராப்பரா நடத்த முடியல. கொஸ்டின்ஸை லீக் பண்ணாம உங்களால ஸ்டாப் பண்ண முடியல. மக்களுக்கு நீட் எக்ஸாம்ஸ் மேல நம்பிக்கை போயிட்டு இருக்கு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மேல நம்பிக்கை போயிட்டு இருக்கு. ஏற்கனவே நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, நான் ஏற்கனவே நேத்தே நம்ம பேசணும், 2.25 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் நீட் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. அதுல 1.25 லட்சம் பேருக்கு தான் சீட்ஸ் இருக்கு. அப்ப அந்த நம்பர்ஸை பார்க்கும்போது ஒரு மெடிக்கல் சீட் கிடைக்கிறதுன்றது குதிரை கொம்பா இருக்கு. அதை பார்த்தாலே நமக்கு தலை சுத்துது. இதுல நீ வேற திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்க உள்ள உட்காந்து. அதை கவர்மெண்டால ஸ்டாப் பண்ண முடியல. பணக்காரங்களுக்கு ஃபேவரபிளா சிஸ்டம் இருக்கீங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கடுப்பு தானே ஆவாங்க எல்லாரும். இங்கே உட்காந்து இப்போ கோச்சிங் சென்டர்லாம் படிக்கிற சாதாரண விஷயம் கிடையாது. மிடில் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அம்மாவோட நகையை, ப்ராப்பர்ட்டியெல்லாம் வச்சு எடுத்து தான் படிச்சுட்டு இருக்காங்க. இவ்வளவும் செஞ்சதுக்கப்புறம், நான் என் லைஃப்பை ஃபுல்லாக அதுக்கு டெடிகேட் பண்ணதுக்கப்புறம் என்னால் உள்ளே போக முடியல. பார்த்தா இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ உங்களோட மோசமான நிர்வாகத்தால் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் ரிசைன் பண்ணா விஷயம் சரியாகுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் பதவியில் இருந்து அவரால் சரியா நிர்வாகம் பண்ண முடியலன்னா அவர் ரிசைன் தான் பண்ணணும். அது மக்களோட பார்வை, அங்கே ப்ரொடெஸ்ட் பண்ணுறவங்களோட பார்வை. அப்புறம் கேட்டால் இல்லை அவங்கெல்லாம் சதி பண்ணுறாங்க, இதுக்கு சிஐயோட சப்போர்ட் இருக்கு. எனக்கு தெரியல, இதெல்லாம் இந்த நியூஸ்லாம் எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரியல. லண்டன்லேருந்து ஃபண்ட் பண்ணுறாங்க என்னமோ சொல்கிறாங்க. இப்போ ரைட்டு, இப்போ மேபி அப்படிலாம் கூட நிறைய இடங்கள் நடந்திருக்கு. ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன், தப்பு நடந்திருக்கா இல்லையா? இவங்களுக்கு ஃபண்டு பண்ணுறதுலாம் இருக்கட்டும். இங்கே நீட் எக்ஸாம்ஸ் லீக் பேப்பர்ஸ் கொஸ்டின்ஸ் லீக் ஆகிருக்கு. அது கரெக்டாக தப்பா? அது நடந்திருக்கணுமா, நடந்திருக்க கூடாதா? கவர்மெண்ட் அதை ஸ்டாப் பண்ணியிருக்கணுமா கூடாதா? அப்போ உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செய்யலை. அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுதா, இன்க்ரீஸ் ஆகலையா? அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. யங்ஸ்டர்ஸுக்கு இன்னைக்கு வேலை கிடைக்குதா இல்லையா? நம்ம நேத்தே பார்த்த மாதிரி யூனிவர்சிட்டிஸில் இருந்து வெளில வரக்கூடிய கிராஜுவேட்ஸுக்கு பார்த்தோம்னா 25 இயர்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய கிராஜுவேட்ஸுக்கு 40% அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க. அப்போ இது சிக்கல். இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கா இல்லையா? இதெல்லாம் ஏன் இருக்கு? இவன் ஃபண்டு பண்ணுறான், அவன் ஃபண்டு பண்ணுறான்றவங்க இருக்கட்டும். நீ கரெக்டாக இருந்தனா போராட்டம் நடக்காது இல்லை.
நீங்க ஏன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க? நீட் எக்ஸாம்ஸை ஒழுங்கா ப்ராப்பரா நடத்த முடியல, அன்எம்ப்ளாய்மெண்ட் தலைவிரிச்சு ஆடுது, இன்ஃப்ளேஷன் வெறித்தனமா நடந்துட்டு இருக்கு, ஊழல் தலைவிரிச்சு ஆடுது, இதெல்லாம் ஏன் இருக்குன்னு நான் கேட்கிறேன். அதுதான் முக்கியமா நீங்க அட்ரஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்க சரியாக்குனதுக்கு அப்புறம் இதெல்லாம் சரியா இருந்தும் அது நடக்குதுன்னா அப்ப நீங்க சொல்லலாம் அல்டீரியர் மோட்டிவோட அந்நிய சதி செய்யறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்க, நீங்க அப்ப சொல்லலாம். ரெண்டாவது, எனக்கு புரியவே இல்லை, எந்த ப்ரூஃப் வச்சு அவங்க பேசுறாங்க? ஒரு நியூஸ் சோர்ஸ், இந்த முக்கியமான டிவி, இப்ப நார்த்ல இருக்க நேஷனல் மீடியா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல்லா பிஜேபி கண்ட்ரோல் இருக்கக்கூடிய சேனல்ஸ் தான். அங்க கூட இப்படிலாம் எதுவும் பேசின மாதிரி எனக்கு தெரியல. ஆனா நம்ம கமெண்ட்ஸ்ல பார்த்தா நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இன்டர்நேஷனல் ஃபண்டிங் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, அவர் கூட இவர் போட்டோ எடுத்திருக்காரு, இவர் கூட அவர் இருக்காரு அப்படின்ற மாதிரி என்னென்னத்தையோ பேசி. நான் கூட இது வரைக்கும் ஒரு நியூஸ் என்னால அப்படி பார்க்க முடியல. ஒரு கிரெடிபிளான ஒரு நியூஸ் அவுட்லெட்ல இருந்து ஒரு நியூஸ் என்னால பார்க்க முடியல. இன்டர்நேஷனல் ஃபண்டிங் இருக்கிறதுக்கான ஆதாரம் இல்லாட்டி இந்த மாதிரியான விஷயங்களை என்னால பார்க்க முடியல. அப்படி இருக்கும்போது நீங்க பிஜேபியை டிஃபெண்ட் பண்ணுன்றதுக்காக இந்த விஷயங்கள் கொண்டு வரீங்க. இது என்ன பண்ணுன்னா போராடுறவங்களை இன்னும் கோவப்படுத்தும். ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு காலத்துல உங்களுக்கு ஓட் போட்டவங்க தான். அது மட்டும் இல்லாம ஜென்ரல் பப்ளிக் பார்க்கும்பொழுதும் கரெக்டா தான் இருக்கு கோரிக்கை எல்லாம், நீ இன்னமும் சம்மந்தம்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஜென்ரல் பப்ளிக்கே வந்து டென்ஷன் ஆக மாட்டாங்க. பின்ன இப்ப இந்த இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதால அவங்க வெளில வராங்க, தெரியுது இல்ல? சோ பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ரைட்டு. அது பிரச்சனை இருக்கு, அதுக்கப்புறம் ஏதோ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா சரி, நீ சொல்றதை விட லாஜிக் இருக்கு, ஒண்ணுமே இல்லையே. ஸோ அதனால இந்த இடத்துல பப்ளிக் மேல நம்ம பழிய போடுறது கரெக்டா இருக்காது, பப்ளிக்கை அசிங்கப்படுத்துறதும் கரெக்டா இருக்காது. போராடுறாங்கன்னா அந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய நியாயமான கோரிக்கைகளை நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு உனக்கு இந்த உள்நோக்கம் இருக்கு, அந்த உள்நோக்கம் இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு வேணா உள்நோக்கங்கள்லாம் இருக்கலாம், அது ராகுல் காந்தி இருக்கலாம், மற்ற அரசியல் கட்சிகளுக்கு இருக்கலாம். ஆனா போராடுறதுக்காக வெளியே வராம பாருங்க, அவனுக்கு உள்நோக்கங்கள் இருக்குன்னா நம்ம சொல்றது அவ்வளவு கரெக்டான ஒரு விஷயமா இருக்காது. அப்படி செய்யறது அவங்கள அவமதிக்கிறதுக்கு சமம். அப்படி நீங்க அவங்கள அவமதிச்சீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கோபம் தான் வரும். பாடுறா, நம்மளையே நீங்க இப்ப நான் போன வருஷம் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன், என்னையே நீங்க ஒரு சதிகாரன்றீங்க இன்னைக்கு அப்படின்ற ஒரு கோபம் தான் வரும். ஸோ அதனால பிரச்சனைகளை சால்வ் பண்ணும். இன்னைக்கு நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதை சால்வ் பண்ணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, இப்போ வேணுகோபால் காங்கிரஸ் பார்ட்டியோட எம்பி என்ன பேசியிருக்காருன்னா, இந்த சிஜேபி ப்ரொட்டஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து மோடி ஆட்சியோட பிகினிங் ஆஃப் த எண்ட் அப்படின்ற, ஸோ அந்த வீழ்ச்சியோட தொடக்கம் அப்படின்ற. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் சரியா கையாளலைன்னா வேணுகோபால் சொல்றது உண்மையா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இஷ்யூஸை நீங்க டீல் பண்ணுங்க, பிரச்சனைகளை நீங்க இருக்க விடாதீங்க, எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணுங்க. ஓகே, பார்க்கலாம். நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.